ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்யவில்லை என்று அமெரிக்காவுடைய உளவுத்துறை சொல்லும் போது இஸ்ரேல்காரன பேச்சை கேட்டுக்கிட்டு அமெரிக்க அதிபர் இந்த தேவையற்ற வேலையை செய்து தற்போது உலகத்தையே ஸ்தம்பிக்க வைத்திருக்கிறார், மிகப்பெரிய ஆபத்தில் ஆழ்த்தி இருக்கிறார் என்கிற செய்திகள் முதன்மை செய்திகளாக இருக்கிறார். அதே நேரத்தில் அதனால இந்தியா உள்ளிட்ட எந்த நாடாக இருந்தாலும் ரஷ்யாட்ட இருந்து நீங்க வேண்டிய அளவுக்கு இதுக்கு பிறகு க்ரூட் ஆயில இறக்குமதி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இன்றைக்கு IRGC ஒரு முக்கியமான அறிவித்தலையும் எடுத்திருக்கிறாங்க. வெற்றி நமக்கு அருகாமையிலேயே இருக்கிறது என்று சொல்லிட்டு புதிய ஏவுகணை தாக்குதல்ல அமெரிக்காவுடைய தளங்கள் இஸ்ரேலுடைய ராணுவ உட்கட்டமைப்புகள் மீதெல்லாம் நாங்கள் கடும் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்கிறது IRGC. ஜெரால்ட் ஃபோர்டும் மத்திய கிழக்கில இருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கிற கூடிய நேரத்தில் இது தொடர்பாக இன்றைக்கு IRGC ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. அந்த செய்தி இந்த கப்பலோட லட்சணம் என்ன, அமெரிக்காவோட லட்சணம் என்னங்கிறத காட்டும். அவங்க சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அன்றைக்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு காசா மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தாக்குதல்கள் 2 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்த நிலையில இன்றோடு 161வது நாளாகவும் அங்கே ஒரு யுத்த நிறுத்தம் தொடர்கிறது. ஆனால் அதையும் மீறி இஸ்ரேல் தொடர் தாக்குதல்களையும் நடத்தி வருகிறார். அதே நேரம் புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள் பெருநாள் தொழுகைகளை நடத்த முடியாது என்கிற தடைகளையும் இஸ்ரேல் விதித்திருக்கிற அநியாயகரமான காரியம் அடங்கிய செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு வெளிப்புறத்திலே பெருநாள் திடல் தொழுகைகள் நடத்தப்படும் என்று மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய நிர்வாகம் இன்றைக்கு அறிவிப்பு விடுத்திருக்கிறது. இப்படியான சூழல்ல தான் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரானுக்கு எதிரான பலகட்ட தாக்குதல்களை நடத்தி வருகிறார். அதே நேரம் ஈரானும் இஸ்ரேலுக்கு அமெரிக்காவுக்கு எதிரான பலத்த பதிலடி தாக்குதல்களையும் கொடுத்து வருகிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஈரான் இஸ்ரேல் தொடர்பான வார் பற்றிய முக்கியமான செய்திகள்ல அமெரிக்காவினுடைய உளவுத்துறை ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. அதாவது ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதற்கான யுரேனியத்தை செறிவூட்டுகிறது என்பதில் எந்த உண்மையும் இல்லை என்பதுதான் அந்த செய்தியினுடைய மிக முக்கியமான சாராம்சமாக இருக்கிறது. ஆல்ரெடி ஈரான் இதை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, நாங்க யுரேனியத்தை செறிவூட்டல, அணு ஆயுதம் தயாரிக்கிற எண்ணம் எங்களுக்கு கிடையாது என்று சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். ஆனால் இல்லை அவங்க அணு ஆயுதம் தயாரிக்க போறாங்க, அவங்களை இப்பவே நீங்க தாக்கி அழிக்கணும், அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்பை உசுப்பேத்தி விட்டாங்க இஸ்ரேல்காரங்கிற செய்திகள் இப்பொழுது அமெரிக்காவில் மிகப்பெரிய ஒரு அழுத்தகரமான செய்தியாக மாறி இருக்கிறது. அமெரிக்கர்கள் மத்தியிலேயே மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிரான மனோநிலையை அது தோற்றுவித்துக் கொண்டே இருக்கிறது. என்னன்னா, இஸ்ரேல்காரன் சொன்னதுக்காக எந்த ஒரு தெளிவும் இல்லாம நீங்க போய் தாக்குதல் நடத்துவீங்களா, எங்க ஆக்களை கொண்டு போய் சாக போடுவீங்களா, எங்களுடைய ஆயுதங்களை எங்களுடைய பொருட்கள் எல்லாம் கொண்டு போய் அங்க அழிப்பீங்களா, ஒரு நாட்டை அழிக்கிறதுக்காக நம்ம சொத்துக்களை நம்ம இழக்கலாமா என்கிற பலத்த கேள்விகள் இதிலே உருவாக்கப்பட்டு வருகிறது. காரணம் என்னன்னு கேட்டா, மிக தெளிவாகவே பெஞ்சமின் நெத்தன்யாகு கொடுத்த கவுத்த தெளிவாக விழுங்கிட்டான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்கிற செய்திகள் பரவலாக பேசப்படுகிற நிலை உருவாகி இருப்பது மட்டுமல்லாமல் அமெரிக்காவினுடைய தீவிரவாத தடுப்பு பிரிவினுடைய இயக்குனராக செயல்பட்டவரே ராஜினாமா செஞ்சிட்டார். செய்யும் போதே என்ன சொன்னாருன்னா, இஸ்ரேல்காரங்க சொன்ன பொய்களை அமெரிக்க அதிபர் நம்பிட்டாரு, அதனால வந்த விளைவுதான் இது, ஈரானுக்குள்ள அப்படி ஒண்ணுமே கிடையாது, இப்ப ஈரானோட முட்டி மோதி வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கிறோம் என்று சொல்லி இருந்தார். அதே நிலை இப்பொழுது தொடருவதை நீங்கள் பார்க்க முடியும். எனவே ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்யவில்லை என்று அமெரிக்காவுடைய உளவுத்துறை சொல்லும் போது இஸ்ரேல்காரன பேச்சை கேட்டுக்கிட்டு அமெரிக்க அதிபர் இந்த தேவையற்ற வேலையை செய்து தற்போது உலகத்தையே ஸ்தம்பிக்க வைத்திருக்கிறார், மிகப்பெரிய ஆபத்தில் ஆழ்த்தி இருக்கிறார் என்கிற செய்திகள் முதன்மை செய்திகளாக இருக்கிறார். அதே நேரத்தில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடனான யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் ஈரானுடைய பாலிஸ்டிக் மிசைல் தயாரிக்கிற எந்த ஒரு பணிகளும் இடைநிறுத்தப்படவில்லை என்று ஈரான் இன்றைக்கு அறிவித்திருக்கிறது. ஈரானுடைய புரட்சிகர காவலர் பிரிவு IRGC வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, எந்த விதமான தடங்கல்களும் இல்லாமல் எங்களுடைய தயாரிப்புகள், எங்களுடைய ஏவுகணை தயாரிப்புகள் நடைபெற்றே வருகிறது. எங்களுக்கு ஆல்ரெடி யுத்தம் பண்ணுவதற்கு தேவையான ஏவுகணைகள் கைவசம் இருந்தாலும் தொடர்ந்து நாங்கள் அதை தயாரித்துக் கொண்டே இருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லி இருக்கிறார். இதே நேரத்தில் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு நேற்று நடத்திய
ஒரு ஊடக சந்திப்புல என்ன சொல்லி இருந்தார்னா, நாங்க ஈரானுக்குள்ள அவங்களுடைய பாலிஸ்டிக் மிசைல் தயாரிக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் எல்லாத்தையுமே அழிச்சிட்டோம், அதே மாதிரி ஈரான் இனிமே யுரேனியத்தை செறிவூட்ட முடியாது, அதெல்லாம் நாங்க அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி இருந்தாரு. அவர் சொன்னதுக்கு பிறகுதான் ஈரான் இந்த அறிவித்தலை கொடுத்திருக்கிறது. அந்த ஆள் இஸ்ரேல் காரங்களை மாறாக்குறதுக்காக என்ன செய்யறான்னு கேட்டா, நான் காசாவை மொத்தமாக எல்லாத்தையும் முடிச்சிட்டோம், காசாவுல ஒரு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு கூட கிடையாதுன்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாரு. இப்ப என்னடான்னு கேட்டா, ஈரான்ல எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டோம் அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு எலெக்ஷன் வைக்கணும், எலெக்ஷன் வைக்கிறதா இருந்தா காசாவுல தோத்துட்டோம், அதை கொண்டு போய் வென்று விட்டோம் என்று சொல்லி எலெக்ஷன் வைக்க முடியல. அதனாலதான் இப்ப ஈரான் வாருக்குள்ள போனது. ஈரானுடைய வாராலையும் அவர்களால் அந்த நிலைக்கு போக முடியாது. பெஞ்சமின் நெத்தன்யாகுடைய எதிர்காலம் சூனியமாய் போய்விடும் என்பது மட்டும் நிச்சயமாக தெரியக்கூடிய ஒரு சூழல்ல ஈரான்ல தாங்கள் நடத்தி வரக்கூடிய யுத்தத்தினால் எரிசக்தி சந்தைகளில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கட்டுப்படுத்த அமெரிக்கா போராடி வருகிறது என்பது உலகத்துக்கே தெரியும். ஏன்னா எல்என்ஜி பெரிய தட்டுப்பாடு ஆகிடுச்சு, பெட்ரோல் தட்டுப்பாடு ஆகிடுச்சு, டீசல் தட்டுப்பாடு ஆகிடுச்சு. எந்த ஒரு கம்பெனிஸையும் அடுத்து இயக்க முடியுமா என்கிற சந்தேகம் இருக்கிறது. உலக நாடுகள் முழுவதும் பெட்ரோலியத்திற்கு மிகப்பெரிய தேவைப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா ஹொர்முஸை மூடி வச்சிருக்கிறாங்க ஈரான். அந்த ஹொர்முஸ் வழியாக எந்த கப்பல்களும் பயணிக்க முடியவில்லை. இன்றைய நாள் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி பிரகாரம் ஹொர்முஸ்ல இருந்து எந்த கப்பலுமே போகல. 3000க்கும் மேற்பட்ட கப்பல்கள் தரித்து நிற்கிறது. அதற்குள் இருக்கக்கூடிய மாலுமிகள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல உலகம் முழுவதும் பெட்ரோலிய தேவை ஏற்படும் போது இப்ப என்ன பண்றது என்னும்போது, நாங்க யாராவது ரஷ்யாட்ட இருந்து பெட்ரோல் எண்ணெய்களை பெற்றுக்கொண்டீர்கள் சொன்னா உங்க மேலெல்லாம் நாங்க டாரிஃப் போடுவோம்னு இந்தியா மேலேயே பெரிய அளவுக்கு வரிகளை விதித்தார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். நீங்க அதாவது ரஷ்யாட்ட இருந்து பெட்ரோல் எடுக்கக்கூடாது, எண்ணெய்களை எடுக்கக்கூடாது என்பதுதான் அவருடைய கச்சா எண்ணெய் எடுக்கக்கூடாது என்பது அவர்களுடைய தடை. இப்படி ரஷ்யா மேல தடை, ரஷ்யாட்ட இருந்து யாரும் கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது தடுத்தவர்கள் இந்த யுத்தத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிற மாட்டு இருக்குதுல்ல, தாங்க முடியாத ஒரு ஆப்ப தாங்களே எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அதனால இந்தியா உள்ளிட்ட எந்த நாடாக இருந்தாலும் ரஷ்யாட்ட இருந்து நீங்க வேண்டிய அளவுக்கு இதுக்கு பிறகு க்ரூட் ஆயில இறக்குமதி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. இப்ப என்ன ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு கேட்டா, ஈரானுக்கு ஆல்ரெடி ஈரான்ட்ட யாருமே பெட்ரோல் வாங்கக்கூடாது, க்ரூட் ஆயில் வாங்கக்கூடாது என்கிற தடை இருக்கிறது. அந்த தடையை நீக்குவதற்கு, பகுதி அளவு நீக்குவதற்கு அமெரிக்கா திட்டமிடுகிறது. இப்ப என்ன யோசனைன்னா, அமெரிக்க அதிபரும் அமெரிக்காக்காரங்களும் லூசுகளா அல்லது அவங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிற மற்றவங்க லூசுகளாங்கிற கேள்வி வருதா இல்லையா? ஏன்னா நீ ஒரு நாட்டை அழிச்சுக்கிட்டு இருக்கிற, அந்த நாட்டை அழிச்சுதான் தீர்வுன்னு சொல்ற, அழிக்கிற நாட்டில இருந்து எல்லாரும் பெட்ரோல் வாங்கிக்கொண்டு வேற சொல்ற. அந்த நாட்டு மேல இத்தனை ஆண்டு கால பொருளாதார தடை எதுக்கு விதிக்கப்பட்டுச்சு ஈரான் மேல? ஈரான் கொடிய நாடு, ஈரான் யாரும் எடுக்கக்கூடாது, ஈரான் அழிக்கணும், ஈரான் அணு ஆயுதம் பண்ணுது, ஈரானால இஸ்ரேலுக்கு திரட்டுன்னு இருக்குது, இதெல்லாம் சொன்னாங்கல்ல. அப்படி சொல்லிக்கிட்டு தான் இப்ப வரைக்கும் யுத்தமே, இன்ன வரைக்கும் ஈரான் மேல அட்டாக்கும் பண்றாங்க. பண்ணிக்கிட்டு நாங்க உங்களுக்கு அடிப்போம், ஆனா பெட்ரோலும் வித்துக்கிறீங்க, நாங்க அவங்களுக்கு அடிப்போம், நீங்க பெட்ரோலையும் வாங்கிக்கிறீங்க என்று சொல்லி இந்த மாதிரி ஒரு நிலைக்கு அமெரிக்கா வந்திருக்கு. இதெல்லாம் என்ன காட்டுது? அமெரிக்காவுடைய இந்த யுத்தத்துல என்ன லட்சணத்துல இருக்காங்க காட்டுதா இல்லையா? அமெரிக்கா என்றால் அத்தனை நாடுகளும் அஞ்சுகிற விதமாக இருந்தது. இப்பொழுது அத்தனை நாடுகளும் கீழே விழுந்து தூங்குகிற நிலையாக மாறி இருக்கு. இதுக்கிடையில இந்த ரணகளத்துக்குள்ள கிளுகிழுப்பும் பாங்கல்ல, அது மாதிரி இன்னைக்கு மோடிஜியுடைய போட்டோவை போட்டு நம்ம பக்கத்து நாடு இருக்குல்ல, அந்த போட்டோவை போட்டு என்னன்னு கேட்டா, இந்தியா அடக்கியது ஈரானை அப்படின்னு சொல்லி போஸ்டர் பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அது என்னையா, இந்தியாவுக்கு பெட்ரோல் தர முடியாது அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லிச்சான். நீங்க எங்களுக்கு க்ரூட் ஆயில் தரலன்னா ஹொர்முஸ் வழியாக எங்க கப்பலை வர விடலன்னு சொன்னா தொலைச்சிருவோம் பாத்துக்க. அதாவது இந்தியாவினுடைய கடற்படை ராணுவம் எல்லாத்தையும் வந்து போடுவோம், போட்டு 2 உங்களோட பார்ப்போம் அப்படின்னு சொல்லி மோடிஜி சொன்னார்னு சொல்லி சில தமிழக ஊடகங்கள் இந்த செய்தியை வெளியிட்டு இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். பார்க்கும்போது இவங்களை நினைச்சு சிரிக்க முடியாது, உட்கார்ந்து அலனு. ஏண்டா என்ன நேரத்தில் என்ன மாதிரி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க? அவ்வளவு கோபம் இருக்கிற மாதிரி காமெடி பண்ணக்கூடிய ஒரே ஆக்கள் இந்த மோடிஜியுடைய ஆக்கள் தான். என்னன்னா, அமெரிக்காக்காரனே அங்க தாக்கு பிடிக்க முடியாம துண்டக்கானம் துடிய காணம் ஓடிக்கிட்டு இருக்கிறான். ஜெரால்டு ஹோடு ஓடிடுச்சு, யுஎஸ்எஸ் ஆப்ரகாம் லிங்கன் திரும்பி போயிடுச்சு. இந்த யுத்தத்தை எப்படிடா நிறுத்துறதுன்னு சொல்லி தவிச்சுக்கிட்டு இருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப். அதுக்குள்ள இவர் அங்க கிழிச்சிருவாராம். ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே துப்பு இல்லையாம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கதையாக அவருடைய செயல்பாடுகள் இருப்பதை நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரி இடையில ஒரு செய்தியும் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய சூழல்ல, அமெரிக்கா ஈரான்ட்ட இருந்தே பெட்ரோல்களை பெற்றுக்கொள்ளுங்க, ஈரான் மீதான தடைகளை நாங்க நீக்கிறதுக்கு தயாராகிறோம் என்கிற நிலைக்கு வந்திருக்கிறார்கள். இது அமெரிக்காவுக்கு பட்டு கேவலம் இந்த யுத்தத்தில் என்கிறதையும் புரிஞ்சுக்கிறீங்க. அதை தாண்டி தெற்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய திமோனா, நெகோவ் பாலைவனத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய பகுதிகள், இந்த பகுதிகளில் எல்லாம் இன்றைக்கு 64வது அலை தாக்குதல்களை ஈரான் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை கிட்டத்தட்ட 6வது தடவை
இஸ்ரேலை நோக்கியும் மற்ற பகுதிகள் மேலேயும் ஈரான் இன்றைக்கு தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது. பொதுவாக ஒரு நாளைக்கு ஒரு அலை அல்லது 2 அலை தாக்குதல் நடத்துவாங்க. இன்னைக்கு 64வது அலை தாக்குதலில் 6ஆம் கட்ட தாக்குதல்கள் இஸ்ரேலை நோக்கி நடத்தப்படுகிறது. வெள்ளிக்கிழமை காலை முதல் நடத்தப்படுகிற இந்த தாக்குதல்கள்ல கடுமையான சைரன் சத்தங்கள் எல்லாம் பல இடங்களில் கேட்டுக்கொண்டிருக்கிறது என்று ஹீப்ரு ஊடகங்கள் சொல்லுகிறார். அதே நேரம் நேற்று ஹைஃபா போர்ட்ட தீ வச்சு எரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவ்வளவு ஏவுகணை தாக்குதல் ஹைஃபா மேல. அந்த வீடியோக்கள் எல்லாம் நேற்று முதல் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய சூழல் தான் இன்றைக்கு மீண்டும் இஸ்ரேலை நோக்கி ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு IRGC ஒரு முக்கியமான அறிவித்தலையும் எடுத்திருக்கிறாங்க. வெற்றி நமக்கு அருகாமையிலேயே இருக்கிறது என்று சொல்லிட்டு புதிய ஏவுகணை தாக்குதல்ல அமெரிக்காவுடைய தளங்கள், இஸ்ரேலுடைய ராணுவ உட்கட்டமைப்புகள் மீதெல்லாம் நாங்கள் கடும் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்கிறது IRGC. ஆபரேஷன் ட்ரூ பிராமிஸ் 4 வெற்றிகரமாக நடைபெற்று வருகிறது என்று சொல்லக்கூடிய ஈரான் ரமலான் மாதத்தினுடைய இறுதி நாட்கள்ல கடுமையான தாக்குதல்களை இஸ்ரேல் மேலேயும் அமெரிக்கா மேலேயும் நடத்தி இருக்கிறோம் என்று சொல்றாங்க. ஆளில்லா விமானங்கள், வான் வழி கட்டளை மையங்கள், அதே போன்று விமானங்களை பராமரிக்கிற பராமரிப்பு வசதிகள், அமெரிக்கா தலைமையிலான கூட்டணியுடைய செயல்பாட்டு மையம் என்று சொல்லி இதையெல்லாம் கொண்டிருந்த அலி அல் ஷலோம் என்கிற தளத்தின் மீது மிக உச்சமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று அமெரிக்காவுடைய முக்கியமான பல நிலைகள் மீதும் இன்றைக்கு IRGC தாக்குதல்கள் நடத்தியிருக்கிறார். அதே நேரம் அல் வஃபா தளத்தில் இருக்கக்கூடிய ரேடார் அமைப்புகள் மேலேயும் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது IRGC. ஏவுகணை தடுப்பு ரேடார் சிஸ்டங்கள் மீதும் அங்கு தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரம் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பகுதிகள் முழுவதும், இஸ்ரேலுடைய ரேடார் இருக்கக்கூடிய பகுதிகள், செயற்கைக்கோள்கள் இயங்கக்கூடிய பகுதிகள், ஏவுகணை பாதுகாப்பு மையங்கள் மீதெல்லாம் தாக்குதல்கள் நடத்தி இருக்கிறது என்று சொல்லிட்டு நாங்கள் யுத்தத்திற்கு செல்வது ஒரு தோல்வியே கிடையாது, இறைவன் எங்களுக்கான தோல்வியினுடைய பாதையை மூடியிருக்கிறான், இறைவனுடைய அருளால் வெற்றியும் எங்களுக்கு அருகில் தான் இருக்கிறது என்கிறது IRGC-யினுடைய அறிவிப்பு. இதை தொடர்ந்து நேற்றைய தினம் நமக்கு தெரியும் ஹைஃபாவிலையும் கடுமையான தாக்குதல்களை எல்லாம் அவர்கள் நடத்தி இருந்த நிலையில தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், உலகின் நம்பர் 1 விமானம் என்று சொல்லக்கூடிய F-35 விமானங்கள் மீது தாக்குதல் நடத்தி இருந்தது ஈரானுடைய IRGC. இதுதான் F-35 விமானம். கண்ணுக்கு தெரியாமல் ஒளிந்து ஓடுகிற விமானம் என்று அதற்கு பெயர். இந்த விமானம் நேற்று தாக்கப்படுகிற காட்சி தான் இது. நேற்றும் நம்ம காட்டியிருந்தோம். இந்த விமானத்தை கரெக்டா குறிபார்த்து அடிச்சிருந்தாங்க ஈரானுடைய IRGC. இந்த விமானங்கள் தான் அந்த விமானம். அந்த விமானம் நேற்று தாக்கப்பட்டது மிகப்பெரிய இழப்பாக சர்வதேச அளவில் பார்க்கப்படுகிறது. காரணம் என்னன்னு கேட்டா, இன்றைக்கு ஈரானுடைய பாராளுமன்ற சபாநாயகர் முகமது கலீபா வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு மிக துல்லியமாகவும் சூப்பராகவும் இருக்கிறது. அதில் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, அமெரிக்காவுடைய F-35 விமானங்கள் நேற்று சுட்டு வீழ்த்தப்பட்டது என்பது புதிய உலகத்தினுடைய புதிய ஒழுங்கு விதியையே காட்டுகிறது. அதுக்கான காரணம் என்னென்று அவர் சொல்லும் போது மேலதிகமாக என்ன சொல்றாருன்னு கேட்டா, அமெரிக்காவினுடைய ஆணவத்தின் சின்னமாகத்தான் இந்த விமானங்கள் இருந்தது. எங்ககிட்ட F-35 இருக்குது, அடிச்சு நொறுக்கிடுவோம் பாத்துக்க அப்படின்னு சொல்லி உலகத்தை அவன் ஆட்டிக்கிட்டு இருந்தது இந்த F-35 வச்சுதான். அமெரிக்காவுடைய ஆணவத்தின் சின்னமாக இது இருந்தது. மேற்கத்திய நாடுகள் தலைமையிலான உலக ஒழுங்கின் சரிவை இது காட்டுகிறது. இதை வச்சுக்கிட்டு தான் உலகத்தையே இவங்க ஆட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதை நாங்க சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம். எனவே உலகத்தில் இனி அவங்க ஆணவத்தோடு ஆட முடியாது என்று சொல்லக்கூடிய சபாநாயகர், ஈரானுடைய பாராளுமன்ற சபாநாயகர் அவர்கள், F-35 என்பது ஒரு போர் விமானம் மட்டுமல்ல, அமெரிக்க ராணுவத்தின் வெல்ல முடியாத தன்மைக்கும் ஆணவத்திற்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தது. எங்களை எல்லாம் ஜெயிக்க முடியாது, ஏந்திரமே எங்கிட்ட F-35 இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எந்த கண்ணுக்கும் புலப்படாதது இது வானத்துல உயரத்துக்கு போயிடுச்சுன்னு சொன்னா கண்ணுக்கு புலப்படாத அளவுக்கு மறையக்கூடிய தன்மை கொண்டது. அந்த அளவுக்கு டெக்னாலஜிக்கலா தயாரிச்சு வச்சிருந்தாங்க. எல்லா சக்திகளையும் விட மேலான சக்தி எங்களிடம் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த F-35 வச்சுக்கிட்டு மாறுதல் டிக்கெட் தெரிஞ்சாங்க. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாஹ்வினுடைய சக்தி இருக்கிறது என்பதை அவர்கள் புரியவில்லை என்று சொல்லக்கூடிய கலீபா அவர்கள் குர்ஆனுடைய வசனத்தை மேற்கோள் காட்டியிருப்பது மட்டுமல்லாமல் அமெரிக்காவினுடைய இந்த F-35 தொடர்பான தொழில்நுட்பம் தொடர்பான கட்டுக்கதைகள் எல்லாம் தகர்த்தெறியப்பட்டு விட்டது என்று சொல்லி இருக்கிறார். தொடர்ந்து அவர் அதை பற்றி பேசும்போது என்ன சொல்றான்னு கேட்டா, இந்த அமெரிக்காவுடைய ஆணவத்தின் சின்னம் உலகத்தின் முதல் தடவையாக சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது என்று அந்த இடத்திலையும் ஒரு குர்ஆன் வசனத்தை கோட் பண்ணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய போர்க்களத்தில் ரசூலுல்லாஹ் மண்ணை எடுத்து சிறிய கற்களோடு சேர்த்து வீசும் போது அதை
எரியும் போது நீங்க எரியல, அல்லாஹுவே எரிந்தான் என்கிற வசனம் திருமறை குர்ஆனில் வரும். அந்த வசனம், அதாவது 8வது அத்தியாயம் 17வது வசனத்தை எடுத்துக்காட்டி அவர் இந்த செய்திகளை எழுதியிருக்கிறாரு. ஒரு முழுமையான உலகத்தின் சக்தி வீழ்த்தப்பட்ட தருணமாக இது இருக்கிறது என்பதுதான் அவருடைய கருத்து. குறிப்பாக இந்த ஒரு விமானம் மட்டுமே 100 மில்லியன் அமெரிக்க டாலர்கள், கிட்டத்தட்ட 10 கோடி அமெரிக்க டாலர், ஸ்ரீலங்கா பணம் கிடையாது, 10 கோடி அமெரிக்க டாலர். $1 ஸ்ரீலங்கால 300 ரூபா போகுது. 10 கோடியை 300 மடங்குல பெருக்கி பாருங்க எவ்வளவு வரும். அவ்வளவு பெருமதியான ஒரு விமானம், உலகத்திலே நம்பர் 1 விமானத்தை சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள். அதை தாண்டி IRGC இன்னைக்கு ஒரு அறிவிப்பு விடுத்திருக்கிறாங்க. படிக்கும் போதே சிரிப்பு வந்தது. இப்ப நீங்க பார்க்கும்போது உங்களுக்கும் சிரிப்பு வரும். காரணம் என்னன்னு கேட்டா, இன்னைக்கு IRGC வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு இந்த கப்பலை பற்றியது. இது USS ஆபிரகாம் லிங்கன் கிடையாது, ஜெரால்ட் ஃபோர்ட் கப்பல். இது USS ஆபிரகாம் லிங்கனுக்கு நிகரான அதை விட பெரிய கப்பல் இதை சொல்லுவாங்க. ஆல்ரெடி USS ஆபிரகாம் லிங்கன் இங்க இருந்து கிளம்பிட்டாங்க. போயிட்டு வரோம் அப்பா, எங்களால் உங்களை தாக்கு பிடிக்க முடியல, நாங்க போயிட்டு வர்றோம்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. இப்ப அவனுடைய சகோதரரும் கிளம்பிட்டாரு. ஜெரால்ட் ஃபோர்டும் மத்திய கிழக்குல இருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கிற கூடிய நேரத்தில் இது தொடர்பாக இன்றைக்கு IRGC ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. அந்த செய்தி இந்த கப்பலோட லட்சணம் என்ன, அமெரிக்கால லட்சணம் என்னங்கிறத காட்டும். அவங்க சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அமெரிக்க விமானம் தாங்கி கப்பலுடைய திடீர் பின்வாங்கலும் அதுல இருக்கக்கூடியவங்களுடைய நிலையும் பார்க்கும்போது அமெரிக்க ராணுவம் சோர்வடைந்து இருக்கிறது, அவர்களுக்கு எந்த ஒரு ஆதரவும் இல்லை என்பது தெரிகிறது. ஆணவமிக்க சக்திகளுடைய பொருள் பலத்தினுடைய வெறுமையை இது நிரூபித்திருக்கிறது. உலகத்தில் இந்த கப்பல், அந்த அதாவது F-35 விமானங்கள் இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் ஆணவம் காட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப ஆணவத்தை கீழே போட்டு மிதிச்சு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய IRGC மேலதிகமாக என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த கப்பலுடைய வருகைக்கும் வரும்போது இந்த கப்பலை பத்தி என்னெல்லாம் சொன்னீங்க, இப்ப போகும்போது ஏன் வெஸ்ட் மீடியாக்கள் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிண்டல் அடிக்கிறாங்க. வரும்போது பெரிய ஆரவாரத்தோட USS ஜெரால்ட் ஃபோர்ட் வருகிறது, USS ஆபிரகாம் லிங்கன் வருகிறது, ஈரான் காலி, ஈரானை இதோட முடிச்சிருவாங்க, இப்படி அப்படின்னு சொல்லி என்னமா பேச்சு பேசுனீங்களா? ஆனா இப்ப போகும்போது அது திரும்பி செல்கிறது. வரும்போது வருகிறது வருகிறது அடிச்சு நொறுக்கிறோம், போகும்போது திரும்பி செல்கிறது. ஏன் திரும்பி செல்கிறதா? சலவை இயந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக அதன் மீது ஏற்பட்ட தாக்கத்தினால வந்த தீ, ஒரு ஏவுகணை தாக்குதல் ஏற்பட்டுச்சா, அதுல சின்ன ஒரு இடத்துல நெருப்பு பிடிச்சா, அதனால சலவை இயந்திரத்தில் ஏற்பட்ட தீ காரணமாக அது திரும்பி செல்கிறது. ஒரு ஏவுகணை பட்டு முடிய திரும்பி போற லட்சணத்துல இருக்கிறீங்களா? அதுதான் உண்மை. அப்ப அது உண்மை இல்லை. வாங்கி கட்டிட்டு இனிமே இயங்க முடியல, இனிமே இதை பயன்படுத்த முடியல போது திரும்பி போறாங்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. போறதை பத்தி அவங்க சொல்லும் போதுதான் சொல்றாங்க, வரும்போது எப்படி வந்தீங்க, போகும்போது அமைதியாக உங்களை ஆணவம் எல்லாம் கீழே விழுத்தாட்டப்பட்டு போய்கிட்டு இருக்கிறீங்க. அமெரிக்காவும் ஜியோனிஸ்டுகளும் இஸ்ரேல் காரணம் இதை நம்பித்தான் நீங்க வந்தீங்க, அது இன்றைக்கு உங்களுக்கு இல்லாத ஒரு நிலையாக மாறி இருக்கிறதுன்னு சொல்லிட்டு கப்பல்ல நீங்க திரும்பி போகும்போது கப்பல்ல இருக்கக்கூடிய சலவை இயந்திரத்துல, யுத்தத்துக்கு சம்பந்தமே இல்லாத சலவை இயந்திரத்துல ஏற்பட்ட கோளாறுனால, அதுல ஏற்பட்ட தீயினால திரும்பி போறோம்ங்கிறீங்க. அதுல எல்லாம் தீ ஏற்பட்ட திரும்பி போகணுமா? நின்று எவ்வளவு பெரிய யுத்தத்துல நம்ம நிக்கிறோம், நீங்க நின்று சண்டை பிடிக்க வேணாமா? அப்படின்னா நீங்க அதுல ஏற்பட்ட கோளாறுல போகல, முழு கப்பல்லையும் கோளாறு. உங்களுக்கு அதை வச்சு இனிமே யுத்தம் பண்ண முடியாது. நீங்க நினைச்சுக்கிற இரும்பு குவிமாடம் கீழே விழுந்து விட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய IRGC மேலதிகமாக என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த பின்வாங்குதலை கேவலமாக பின்வாங்கிட்டு இது ஒரு சாதாரண விஷயமாக சித்தரிக்க பாக்குறீங்க. சாதாரண விஷயம் இல்லை, நீங்க யுத்தத்துக்கு வந்த வரதுக்கு எங்களை அழிச்சிட்டு போயிருக்கணும், எங்களை உங்களால அழிக்க முடியாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கூடுதலாக கேலி பண்றாங்க. IRGC என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஒரு நெருக்கடியை எதிர்கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்க பின்வாங்குறது உங்களுக்கு மிகப்பெரிய வெக்கமான ஒரு காரியம். போர்க்களத்தை விட்டு வெளியேற்றப்படுவதற்கு நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறீங்க. இந்த மாதிரியான நேரத்தில் நீங்க என்ன பெரிய பிரம்மாண்டமான ராணுவம் கேட்கிறாங்க. ஒரு மிக முக்கியமான யுத்தம் நடக்க உங்கள்கிட்ட இருக்கிற ஆகப்பெரிய ஆயுதங்கள் 2 USS ஆபிரகாம் லிங்கன், USS ஜெரால்ட் ஃபோர்ட், இந்த ரெண்டையுமே நீங்க ரிட்டர்ன் எடுத்துட்டு போறீங்கன்னு சொல்லி சொன்னா, அப்ப என்னடா யுத்தம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி செருப்பு காட்டி அடிச்ச மாதிரி கேட்கறது மட்டுமல்லாம, இது மட்டுமா அவங்க பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்னன்னா, டாய்லெட் போறதுக்கு வசதி இல்லையாமே, இருந்த டாய்லெட் எல்லாம் நிறைஞ்சு தடுமாறியலாமே, அப்படிலாம் நாங்க செய்தி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கிண்டலுக்கு மேல் கிண்டல் அடிக்கிறாங்க. இந்த கப்பல்கள்ல இவ்வளவு பிரம்மாண்டம்ங்கிறாங்க, 5000 போர்சஸ் இருக்கிறாங்க, நடமாடும் நகரம் அதான் இதாண்டு கிட்ட எல்லாம் இருந்தாங்க, அதுல டாய்லெட் போறதுக்கு வசதி இல்லையாமடா, அப்ப என்னடா உங்க கப்பல் என்று சொல்லி இன்றைக்கு மிக கேவலமாக IRGC இதை சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல், விமானம் தாங்கி கப்பல் திரும்பி செல்லக்கூடிய வழியில கூட நீங்க யமன்ல இருக்கிற பாபல் மந்தபால போயிடக்கூடாதுன்னு சுத்தி போனீங்க பாருங்க, அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிச்சிருக்காங்க. ஏன்னா
பாபல் மந்தபால போனா அதுக்கு அடி விழும். அங்க இருக்கிறான் ஹவுதீஸ் இருக்கிறாங்க, ஹவுதீஸுக்கு பயந்து பாபல் மந்தபால போகாம வேறு வழிகளால் சுத்தி கொண்டுதான் போனார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அவங்க அதை சொல்லும் போது சொல்றாங்க, இது கிட்டத்தட்ட 13 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் கொடுத்து செலவழிச்சு செஞ்ச ஒரு விமானம் தாங்கி கப்பல். அந்த கப்பலால யுத்தத்தில் தாக்கு பிடிக்க முடியாமல் தற்போது பின்வாங்கி இருக்கிறது. ஆல்ரெடி யுஎஸ்எஸ் ஆபிரகாம் லிங்கனும் பின்வாங்கி இருக்கிறது. எனவே இந்த யுத்தத்தில் ஈரான் எவ்வளவு வலிமையோட நின்று சண்டை பிடிக்கிறாங்கிறது உலகத்துக்கே காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஐஆர்ஜிசி மேலதிகமாக இன்னொரு செய்தியை சொல்றாங்க, என்னன்னு கேட்டா, நீங்க ஈரானுடைய கடற்படையை அழித்து விட்டேன், 36 கப்பல்கள் காலி, 40 கப்பல்கள் காலி என்னெல்லாம் பீத்திக்கிட்டு தெரிஞ்சீங்களே, உங்க இந்த ஒரு கப்பலை உங்களால காப்பாற்ற முடியாம போயிடுச்சேங்கிறாங்க. எங்களை பத்தி பொய்க்கு மேல் பொய் சொன்னீங்க. ஈரானுடைய கடற்படையை அழிச்சிட்டோம்னு அமெரிக்க அதிபர் சொன்னாரு. கடற்படையை அழிச்சிருந்தா நீங்க இதுக்கு பின்னாடி போறீங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு எல்லாத்தையுமே திரும்ப தோண்டி எடுத்து கேட்டது மட்டுமல்லாம, அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு ஆதரவளிப்பது என்பது உங்கள் மீதும் எங்களுடைய தாக்குதலை தூண்டும் என்று இன்றைக்கு பிரித்தானியாவுடைய வெளிவிவகார அமைச்சரிடத்தில் தெளிவாக சொல்லி இருக்கிறார் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் ஆராக்சி. ஏன்னா பிரித்தானியா நீங்க அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டா போகக்கூடாது, போனீங்கன்னா நாங்க உங்க மேலேயும் அட்டாக் பண்ணுவோம், அதுக்கு பிறகு நீங்க எங்களை குறை சொல்லிக்கிட்டு வரக்கூடாது, நாங்க ஆக்கிரமிப்புக்கு எதிரான யுத்தத்தில் நிக்கிறோம் சொல்லி மிக தெளிவாக இன்றைக்கு அவர் பிரிட்டனுடைய வெளியுறவு அமைச்சரிடத்தில் தொலைபேசியில் பேசும்போது சொல்லி இருக்கிறார் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிற அதே நேரம் ஈரானுடைய யுத்தத்தில் சேருவதற்கு தயங்கியதற்காக நேட்டோவினுடைய நாடுகளை இன்றைக்கு குறை சொல்லி இருக்கிறார் மீண்டும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். அந்த அப்படித்தான் வச்சுக்கிறீங்களேன். இந்த என்ன சொல்றான்னு கேட்டா, இந்த யுத்தத்துல நேட்டோவினுடைய படைகள் சேர்றதுக்கு விரும்பல, எல்லாம் பச்சை கோழைகள், அவங்களுக்கு தைரியமே கிடையாது, ஈரான் யுத்தத்துல சேர்றதுக்கு வரவும் இல்லை, அதே மாதிரி ஹார்முஸ் நீர்நிலையை காப்பாற்றுறதுக்கு வரவும் இல்லை, அவங்க தைரியம் இல்லாத ஆட்கள், நேட்டோ ராணுவ கூட்டணியினுடைய சக உறுப்பினர்கள் அத்தனை பேருமே இப்படிப்பட்ட கோழைகள் தான், இவங்களை வச்சுக்கிட்டு எந்த யுத்தமும் பண்ண முடியாது, நாங்க இல்லைன்னா அவங்களால நிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய சோசியல் மீடியா பக்கத்துல சொல்லி இருக்கிற செய்திகளும் தலைப்புச் செய்தியாக இருக்கு. என்னன்னா, நேட்டோ நாடுகள் கோழைகள் என்றே வச்சுக்கிறோம் அவரோட பாஷையில. நீ எதுக்கு தடுமாற, அவங்களை எதுக்கு கூப்பிடுற, நீ தான் வீரனாச்ச, போய் ரெண்டு சண்டை பிடி. ஏன்னா ஈராக்கை தாக்கும் போது நேட்டோவை கூட்டிக்கிட்டு போய் தான் சண்டை பிடிச்சாரு, உலகத்துல பெரிய ஆக்கலுங்கிறது, ஆனா எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு போய் தான் சண்டை பிடிக்கிறது. இந்த யுத்தத்துல எவனும் வரமாட்டேன்டா, இப்ப வழங்கிட்டா எல்லா நாட்டையும் சேர்த்துக்கிட்டு வந்து ஒரு நாட்டை அழிக்கிறது ஈஸி, ஈரானோட தனிச்சு நின்றா என்ன நடக்கும்ங்கிறது இப்ப தெரியுதா? இப்ப அமெரிக்காவுக்கே தாக்கு பிடிக்க முடியல, இஸ்ரேல் தனிச்சு நின்றா என்ன நிலைமையா இருந்திருக்கும், வச்சு செஞ்சு விட்டுருவாங்க 3 நாள்லயே. அப்ப தனியா நின்று போராட முடியல, கூப்பிட்டு வராதவங்கள கோழைகள் என்று சொல்லி கடுமையாக ஏசுறது மட்டுமில்லாம அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, வித்தவுட் த யுஎஸ்ஏ நேட்டோ இஸ் a பேப்பர் டைகர் அப்படிங்கிறாரு. யுஎஸ்ஏ இல்லாம நேட்டோ நாடுங்கிறது ஒரு காகித புலி அப்படிங்கிறாரு. இப்ப காகித புலி அவங்களா, இந்த இது வடுப்புலி, இது இந்த ஆளை வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது, முழு அமெரிக்காவை நாசமாக்கி விட்டு போயிட்டாப்ல. நாசமாக்கினது மட்டும் நேட்டோக்கார இப்ப கேட்டான்னு யோசிப்பான், போதும்டா நாங்க கோழையாவே இருந்துக்கிறோம், நீங்க போய் வீரம் காட்டினீங்கல்ல, யுஎஸ்எஸ் ஆபிரகாம் லிங்கன் காலி, யுஎஸ்எஸ் ஜெரால்ட் ஃபோர்ட் காலி, இதுல நாங்க வேற உங்களோட வந்து முட்டி மோதணுமா, எங்க இருக்கிற கப்பல்களை நாசமாக்கணுமான்னு சொல்லி கேட்பாரா இல்லையா? எனவே இந்த யுத்தத்துல தெளிவாக ஈரான் வெற்றி பெற்றுக் கொண்டே இருக்கிறது. இந்த நிமிடம் வரைக்கும் ஈரானுடைய வெற்றி தான் கைக்கு மேல் உயரமாக நிற்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியும். அல்லாஹ்வினுடைய அருள், புனிதமிக்க ரமதானுடைய மாதத்துல ஆக்கிரமிப்பாளர்கள் தொடர்ந்து எல்லா நாடுகளையும் காசாவை அழித்துவிட்டு மீண்டும் ஈரானையும் அழிப்பதற்காக வந்தார்கள். அல்லாஹ்வுடைய அருளால் அவர்களால் அதை செய்ய முடியாமல் இருக்கிற இந்த நிமிடம் வரைக்கும் ஆக்கிரமிப்புகள் நிறுத்தப்பட வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்கள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்கள் அழிந்து அப்பாவி மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், ஈரானிய அப்பாவி மக்களும் பாதுகாக்கப்பட்டு மத்திய கிழக்கும் அமைதி பெற வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு புனிதமிக்க நோன்பு பெருநாளை அடைந்திருக்கக்கூடிய நாளைய தினம் அடைகிற அத்தனை பேருக்கும் புனித ஈதுல் ஃபித்ருடைய நன்னாட்களில் அல்லாஹ்வினுடைய அருள் கிட்ட வேண்டும் என்கிற ஒரு உயரிய பிரார்த்தனைகளோடு தொடர்ந்தும் நம்முடைய எல்லா விவகாரங்களுக்கும் ஒத்துழைப்பு வழங்கக்கூடிய அனைத்து சகோதரர்களுக்கும் ஜஸாக்கல்லாஹு ஹைரா, அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிய வேண்டும். புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தில் நம்ம உங்ககிட்ட திரும்ப 9 வீடுகள் நம்ம கட்டுறதுக்கு இருக்கு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களுக்காக என்கிற கோரிக்கைகளை விடுத்து வர்றோம். அதுக்காக நீங்க உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அத்தனை பேருக்கும் அல்லாஹ் தஆலா அருள் புரிய வேண்டும். கொழும்பில் நாளை பெருநாள் திடல் தொழுகை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கொழும்பு 2 ஐலண்ட்ல கொம்பனி தெரு கோவிலுக்கு அருகாமையில கோர்ட் நீதிமன்றம் இருக்கு. நீதிமன்றத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மெலே கிரிக்கெட் கிளப்ல தான் பெருநாள் திடல் தொழுகை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சகோதரர்கள் அதிலும் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள் என்கிற கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.